அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளையும் அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினைகளையும் பெற்று வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற ஹதீஸ் திர்மிதியில் 2378வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் இதனுடைய தரத்தை பொறுத்த வரைக்கும் ஹசன் கரீப் என்று சொல்லக்கூடிய ஒரு தரத்தில் அமைந்த செய்தியாக இருக்கிறது. அது என்ன ஹசன் கரீப் என்று சொன்னால், அந்த ஹதீஸ் கலை வல்லுநர்களிடத்தில் ஏற்று நடக்கத்தக்கது என்று ஒரு பொருளுடையதாக இருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸில் வரக்கூடிய கருத்து குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்துக்கு சரியாக ஒத்துப்போகிற காரணத்தினால் இந்த ஹதீஸ் அதிக பலம் உள்ளதாக கருதப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்கிறாங்க, அர் ரஜுலு அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதன் அவன் யாரோடு சேர்கிறானோ அந்த வழியில் அவன் இருக்கிறான், அந்த மார்க்கத்தில் அவன் இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஃபல் யன்துர் அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பார்த்து கொள்ளட்டும். எதை பார்த்து கொள்ளட்டும்? மை யுகாலிலு, யாரோடு அவர் நட்பு கொள்ளுகிறார் என்பதை பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு ஷார்ட்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சுட்டாங்க. ஒரே லைன் தான். ஒரு மனிதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், அவனுடைய தகுதியை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டுமானால், அவனோடு சேர்ந்திருக்கிற ஃப்ரெண்டை பாருங்கன்னு அர்த்தம். ஏன் ஃப்ரெண்டு எந்த மார்க்கத்தில் எந்த வழியை ஒருவர் ஒரு பரிமாறிக்கொள்கிறார்களோ அதில் ஒருவர் மற்றவர் வலையில் விழுந்து விடுவார். இது யதார்த்தம் தான். சாதாரணமாக 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா யாராவது ஒருவர் ஒரு வழியில் வந்து விடுவார். அது நேர்வழியாக இருந்தால் அவர் நேர்வழிக்கு வரதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, சான்ஸ் இருக்குது. தீய வழியில் இருந்தால் தீய வழிக்கு இவர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏ பின்னு வச்சிங்களேன், ஏ என்று ஒரு நண்பர், பி என்று ஒரு நண்பர். ஏக்கு நல்ல பழக்கங்கள் இருக்கிறது, பிக்கு நல்ல பழக்கங்கள் இல்லைன்னு வச்சிங்க. அவர் எந்த அளவிற்கு பியோடு சேருகிறாரோ அவர் பழக்கம்லாம் இவருக்கு ஒட்டிக்கும். சரியா? மிகைத்து விடும். அந்த தீய பல பண்புகள் ஒருவருக்கு மிகைத்து விடும். அதனால தான் ரசூல் சொல்கிறாங்க, எச்சரிக்கிறாங்க, யாராக இருந்தாலும் நீங்கள் சேருகிற அந்த நண்பர்களை முடிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி சேருகிற நண்பர்களை நீங்கள் முடிவு செய்து கொண்டால் எந்த நண்பரோடு நீங்கள் சேருகிறீர்களோ அந்த பழக்கம் உங்களுக்கு ஒட்டிக்கொள்ளும் என்பதாக இன்னும் பல ஹதீஸ்களில் வருது இந்த கருத்துப்பட. நீங்கள் சேருகிற இடம்னா சொன்ன சில இடங்களில் உதாரணம் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் அந்த இரும்பை காய்ச்சுகிற கொள்ளு பட்டலைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இரும்பை அந்த நெருப்பில் வச்சு அந்த சுத்தியலில் அடித்து அந்த காலத்தில் அந்த இதெல்லாம் செய்வாங்க. இப்போ அதெல்லாம் நெருப்பில் இருக்குது. அந்த இடத்துல உட்காந்திங்கன்னாக்கா அந்த ஆள் வச்சுக்கிட்டு ஒரு ப்ரெஷ் பண்ணி அந்த தீ எறிவதற்காக அந்த பம்பு மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பார். அது மூலமாக என்ன வரும்? ஒரு சாம்பல் வரும். அது மாதிரி கொல்லம்பட்டரை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் உட்காந்திங்கன்னாக்கா அந்த உட்கார்ந்துருப்பீங்க, விரும்பவில்லை என்று சொன்னாலும் அந்த சாம்பல் உங்கள் மீது பட்டுவிடும் அப்படின்னு உதாரணம் கொடுக்குறாங்க. இன்னொரு உதாரணம் சொன்னாங்க. அது மாதிரி தான் ஒரு வாசனை திரவியம் விற்கக்கூடிய ஒரு நண்பரிடத்தில் உட்காடுறீங்க. உட்காரும் பொழுது நீங்கள் விரும்பவில்லை என்று சொன்னாலும் அந்த வாசனை உங்களுக்கு ஒட்டிக்கொள்ளும். இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க மக்களுக்கு. அப்போ நண்பரை ஏற்படுத்தி கொள்ளுகிற விஷயத்தில் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுவும் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் வழிகேட்டின் உச்சத்தில் போகிறதுக்கு காரணமே அவர்கள் சேருகிற அந்த சேருமானம் தான் சரியில்லை. இப்போ சேருகிற இடத்துல போய் ஃப்ரெண்டை பிடிக்கிறாங்களே இல்லையா? நம்ம காலையில் வீடுகளில் நம்ம தொழுப்பா, குர்ஆன் ஓதுப்பா, திக்ர் செய்ப்பா, துவா சொல்லுப்பா, நல்ல பிள்ளையாக இருப்பா நம்ம சொல்லி கொடுத்துட்ருப்போம்.
நம்ம தான் காலையில் எஞ்சி அனுப்பிடுறோம் இன்னொரு இடத்துக்கு, ஒரு கிட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் அனுப்புகிறோமே இல்லையா. அங்கே போகிற இடங்களில் அவர்கள் சேருகிற இடங்களில் இருக்கிற பல பழக்க வழக்கங்கள் அவர்களோட ஒட்டி கொள்ளுகிறது. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் இப்போனாக்கா, வீட்டில் இருந்தால் இப்படி ஆக்ட் பண்ணணும், பாப்பா மாட்டா அத்தா மாட்டா இப்படி இருக்கணும், ஸ்கூலுக்கு போனால் இப்படி இருக்கணும் அப்படின்னு அவனே வந்து டபுள் ஆக்டை வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க இப்போ வளர்கிற பிள்ளைகள்லாம். ஏன்னா இவங்க தான் 2K கிட்ஸு. நம்ம அந்த காலத்து 80s கிட்ஸ் கிடையாது. இவங்க 2K கிட்ஸுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னாக்கா, எதையுமே அப்படியே அப்ரோச் பண்ணிக்கிறாங்க. எங்கே போனாலும் சரி இவங்கள்ட்ட இப்படி நடந்துக்கணும். பள்ளிவாசலுக்கு வந்தால் கட்டை தொழுந்துக்கணும், வெளியே போனால் அது வேறு, ஸ்கூலுக்கு போனால் அது வேறு, உஸ்தாதுகிட்ட ஒரு மாதிரி, உஸ்தாதுகிட்ட வெளியே போனால் வேறு மாதிரி. அப்போ செல்லுகிற இடங்கள் எல்லாம் அவர்கள் கேட்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க. இவர்களுக்கு தகுந்த மாதிரி நடந்தால் தான் இவர்கள்ட்ட பேர் வாங்க முடியும் அப்படின்ட்டு. அது மாதிரி நண்பர்களை அவங்க பழகிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு வந்து யார் என்னெல்லாம் பார்க்கறது கிடையாது. இவனோட சேரலாமா இவனோட சேரலாமா அப்படின்லாம் கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு அழகான மார்க்கம் ஒன்று இருக்குது. நம்ம காலையில் பாப்பா அத்தா அம்மா சொல்லி கொடுத்தாங்களே, இங்கே வந்து ஓதுனமே அந்த நினைப்பில் அங்கே போய் வராது. சுத்தமாக வாசப்பட்டாகி அங்கே வர்றவன் ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருவாங்க. அங்கே வர்றவனும் வர்றவளும் ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்து அதை இவர்கள் மத்தியில் திணிப்பாங்க. திணிக்கும் போது இவனுக்கு அது வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அது நம்ம வந்து தொழுவிடான்னு சொன்னால் கிராத்து ஓதுறா, டெய்லி ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுறா, அதெல்லாம் அவனுக்கு மறுமைக்கு வரும் அப்படின்னு சொன்னாக்கா அவன் என்ன சொல்லுவான், எனக்கு வந்து 10th எக்ஸாமினேஷன் இருக்குதுன்றான். ஒரே மொத்தமாக அடித்து சாவடிக்கிறான் நம்மளை. எப்படி ஒரு பாயிண்ட் தான் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? அப்போ எதை நோக்கி நம்முடைய அக்கீதா சென்று கொண்டிருக்கிறதோ, நம்முடைய அடிப்படை சென்று கொண்டிருக்கிறதோ, அதுக்கு நேரு முரணாக கருத்தை இவனவா மைண்டில் பதிவு வைத்து கொண்டு அந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்கிறான். ஏன் காரணம் என்ன? செல்லுகிற இடங்களில் அவனுக்கு கிடைக்கிற அந்த கல்வி. அவன் எங்கே போகிறானோ அங்கே என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்றால், அவன் மறுமை நோக்கிய சொல்லிக் கொடுப்பாங்க. மறுமை ஒன்று இருக்கிறது, கபர் ஒன்று இருக்கிறது. கபரில் போனால் 3 கேள்வி இருக்கிறது, அதுக்கு பதில் சொன்னால் தான் நீ தூங்க முடியும், அதுக்கு அல்லாட்ட போய் நிற்கணும், அதனால் வந்து டெய்லி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், அர்த்தத்தை படிக்க வேண்டும், அதை சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுக்க மாட்டான் ஒன்றும். அதெல்லாம் அவனுக்கு அந்த சப்ஜெக்டே கிடையாது. சப்ஜெக்டே இருந்தால் எடுக்க மாட்டான். சப்ஜெக்டே இருந்தாலும் கிளாஸை வச்சு எடுக்க மாட்டான். இவன் என்ன செய்வான்? காலையில் வந்து தொழுதுட்டோம், பஜர் தொழுதாச்சு, குர்ஆன் வந்து ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டோம், அங்கே போய் என்ன பண்ணுவான்? ஸ்கூலில் போயிட்டு அங்கே உள்ள நேச்சருக்கு தகுந்த மாதிரி அவன் மாற்றிக்கிட்டு அங்கே நல்ல பேர் எடுக்க முயற்சி பண்ணுறான்னா இவன் மைண்டில் எப்படி வரும்? டபுள் ஆக்ட் வந்துடும். மூளையில் வந்து எதை பதிவு செய்கிறோமோ அது 2 ஆக்டாக மாறி அவனுடைய எல்லா நடவடிக்கைகளுமே அவன் குறுக்கு வழி ஒன்று வைத்துக்கிறான். அந்த குறுக்கு வழி தான் புது மார்க்கமாக மாறி இருக்கிறது இன்றைக்கு. மார்க்கம்னு சொன்னாக்க என்னன்னாக்கா, வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில், எப்பொழுதுமே சொல்கிறான். மார்க்கம் என்பதிலிருந்து உண்மையும் பொய்யும் ஒருபோது கலக்கவே கலக்காது. இது அல்லது அது, அவ்வளோதான். அந்த நேர்வழியோடு எப்போது வழிகேடு ஒன்று சேரவே சேராது. அது மாதிரி தான் நண்பர்களும் நேர்வழியில் இருக்கிற ஒருவனும் வழிகேட்டில் இருக்கிற ஒரு நண்பனும் சேரக்கூடாது. எப்பயுமே நம்ம இனங்கண்டு ஒதுங்கி வந்துடணும். இனங்கண்டு ஒதுங்காமல் அவர்களோடு அட்ஜஸ்ட்மெண்ட் கொள்கையில் போகணும்னு சொன்னாக்கா அவர்கள் தான் நம்மை மாற்றி விடுவார்கள். கண்டிப்பாக இது நடக்கும். அல்லாஹ் ரசூலை பார்த்து சொல்கிறான், வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தகும் குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா வலையினி தபாத் அஹ்வாஹும் பாதல்லதி ஜாஅக்க மினல் இல்ம் மாலக்க மினல்லாஹி மின் வலியில் வல நசீன் அல்லாஹ் பதிவு செய்கிறார். பக்கரவுடைய 120வது வசனம். என்ன சொல்கிறான்? அல்லாஹ் ரசூலை பார்த்து சொல்கிறான், எப்போ உனக்கு வந்து சத்திய மார்க்கம் ஒன்று வந்து என் மூலமாக வந்து விட்டது, உனக்கு ஏற்கனவே ஒன்றும் தெரியாமல் தான் இருந்தாய், ஆனால் நான் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். கற்றுக் கொடுத்த பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா அவங்க பக்கம் வளைப்பதற்காக எல்லா விதமான முயற்சியும் அவங்க செய்து கொண்டே இருப்பாங்க. என்ன வேணாலும் முயற்சி பண்ணுவாங்க. அப்படி அவர்களுடைய முயற்சியில் நீங்கள் விழுந்துட்டுன்னு சொன்னாக்கா உன்னை காப்பாற்றுவர் யாரும் கிடையாது, உனக்கு உதவி செய்வர் யாரும் கிடையாது. தெளிவாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். இன்னும் பல இடங்கள் அது மாதிரி வருது. இன் தத்தபியூ அக்ஸர மன்ஃபில் யுதில்லூக்கான் சபீல் இல்லா, பெரும்பாலான மனிதர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள், அவர்களை பின்பற்றுவேன் என்று நீ போனீன்னு சொன்னாக்கா உன்னை எல்லாரும் சேர்ந்து உன்னை வழிகெடுத்துருவாங்க. பண்ண ரசூலை பார்த்து அதை எச்சரிக்கிறான். அப்போ இந்த போதனைகள் எங்கேருந்து கிடைக்கும்? நம்ம பிள்ளைகளுக்கு, நம்முடைய மாணவர்களுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு எங்கேருந்து கிடைக்கும் என்றால், இது போன்ற அதிசை படிக்கும் போது நமக்கு குறைஞ்சபட்சம் அந்த எண்ணம் வரும். ரசூலா சொல்லியிருக்காங்க பாரு, எப்போ சொன்னாங்க? 1450 வருஷம் சொன்னாங்க. நீ சேருகிற அந்த நண்பரோடு சேருகிற முறையின் அடிப்படையில் தான் உன் பழக்க வழக்கம் மாறப்போகுதுப்பா, ஜாக்கிரதையாக இருந்துக்கன்னு அந்த அதிசுக்கு. அப்போ இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு வந்து போதை கலாச்சாரம், சினிமா பாடல்கள், அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் அதே திங்கிங் பண்ணிட்டுருக்கானா இல்லையா, டபுள் ஆகிட்டு போகிறானா இல்லையா, போடுறான். அதுவும் சரியாக வளர்க்குற வீடுகளில் இதான் லட்சணம்.
சரியாக அத்தா அம்மா வந்து 5 வேளை தொழுது அல்லாஹ்வுக்கு பயந்து மார்க்க அடிப்படையில் வாழுகிற வீட்டில் வளர்கிற பிள்ளைகளுக்கு இதுதான்னாக்கா, தொழுகை இல்லாத, மறுமையை பற்றி சிந்தனை இல்லாத, இபாதத்து இல்லாத, வெறும் எப்போ பார்த்தாலும் வெறும் உலகத்து மக்கள் ஓடுகிற அத்தா அம்மா வீட்டில் வளர்கிற பிள்ளை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுக்காக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகள் தான் நம்ம படிக்கும்போது நிதர்சனமாக உண்மையாக இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம வந்து இது போன்ற அதிசை படிக்கும்போது ஒரு ஜாக்கிரதை உணர்வு நம்மகிட்ட வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கி சொன்ன வார்த்தை வேணால் சின்னதாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நடைமுறையில் வந்து பெரிய பாதிப்பு இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்குது. பெண்கள் பாருங்கள், நம்ம வீட்டு பெண்கள் வந்து அவங்க வீட்டு பெண்களோட சேர்றதுனால தானே அந்த புர்ஹா முறை இல்லாமலும் டபுள் ஐட்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குதா இல்லையா? ஸ்கூலுக்கு போனால் ஒன்று, இங்கே வந்தால் ஒன்று, வீட்டில் வந்தால் ஒன்று, வெளியே போனால் ஒன்று. அப்போ அவங்க கலாச்சாரத்தை எப்படி பூ வச்சுட்டு எப்படி வெளியே போகிறாங்க, பூ வச்சுக்கிறாங்க, காலில் வந்து சலங்கை மாதிரி உள்ள சத்தம் வருகிற கொலுசெல்லாம் போடக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? அப்போ எங்கே இந்த கலாச்சாரம் வருது? இவங்க போகிற ஸ்கூலில் பக்கத்து சீட்டை பார்க்குறாங்க அந்த பிள்ளைங்க, பார்க்கும்போது அந்த பிள்ளை நல்லா தானே இருக்குது, அந்த பிள்ளை போகிற ட்ரெஸ்ஸு நல்லா தானே இருக்குது, என் பூ வச்சுட்டு வந்தால் என்ன, செண்டு போட்டு வந்தால் என்ன, காலில் கொலுசு போட்டு வந்தால் என்ன, டிசைன் போட்டு இதெல்லாம் போட்டால் என்னான்னு இது மனசில் வருது. அப்போ நம்ம உபதேசம் செய்யும் பொழுது அது எடுத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்? மனதை கவர்கிற மாதிரி உள்ள விஷயத்தை எல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்து மக்கள் மத்தியிலே உலாவிட்டிருக்கிறார்கள் யூத கிறிஸ்தவர்கள். அதில் வந்து நம்ம வீட்டு பிள்ளைகள் வந்து பலியாகி விடுகிறது. இதை தடுக்க வேண்டுமானால் மார்க்க கல்வியோடு சேர்ந்த அந்த உலக கல்விகள் வந்து சரியாக போதிக்கப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த அறிவுரைகளை எல்லாம் நம்ம வந்து மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எந்த விதமான மாற்று கருத்துலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படிலாம் இப்போ வாழ முடியாது, அப்படிலாம் கிடையாது. வாழ முடியும், இன்ஷா அல்லாஹ் வாழ முடியும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாலிஹான பிள்ளைகளை நீங்கள் விட்டு வர்றது தான் சதக்கத்துல் ஜாரியான்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் படிப்போடு சேர்த்து, கல்வியோடு சேர்த்து, மார்க்க கல்வியோடு சேர்ந்த அந்த கல்விகளை நம்ம வந்து கொடுக்க வேண்டும் அவங்களுக்கு. அது மாதிரி சூழ்நிலைகளை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீட்டுக்கு வந்தாங்களா, பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் வீட்டில் வாங்க அவங்க நோட்டு வீட்டு எல்லாம் செக் பண்ண ஒன்று பண்ணிங்க. ஒரு பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னாக்கா அவங்க நோட்டு, அவங்களுடைய தொடர்பு எங்கே இருக்குது, எங்கே ஃபோன் நம்பர் எழுதி வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் வழிகளில் போயிட்டுருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் அதிகமாக பள்ளி ஸ்கூலில் தான் இன்றைக்கு அதிகமாக வழிகட்டு ஆரம்பிச்சிருக்கு. ஸ்கூல் காலேஜஸில் தான் இன்றைக்கு அதிகமாக வழிகட்டு இருக்குது. நேற்று பேப்பர் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் உள்ள போது போதை மருந்துகளையும் போதை மாத்திரைகளையும் பிள்ளை யூஸ் பண்ணுறாங்க. நேற்று நியூஸ் பாருங்கள், டிவியில் பார்த்துருமே, இதில் பாருங்கள். ஒரு ஸ்கூலுக்குள்ளே போய் போதை மாத்திரைகள் எடுக்கலாம். அதுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து உடந்தையாக இருக்கலாம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது? அந்த நிர்வாகத்துக்குள்ளே தான் நம்ம பிள்ளைகளை அனுப்பி கொண்டிருக்கிறோம். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த அறிவுரைகளை நாமெல்லாம் உள்ளத்தில் ஏற்று அந்த அடிப்படையில் நாம் வந்து திங்க் பண்ணி நம்முடைய பாதையை இன்ஷா அல்லாஹ் நேர்வழியின் பக்கம் மாற்றிக்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்மையும் நம் பிள்ளைகளையும் சமுதாயத்தையும் இந்த அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்து அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.